Praise the Lord. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற நாள், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நாளாக இருக்கிறது. ஸோ இந்த நாளிலே இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நன்று பொழுதாக முடிந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆரம்பித்தது, அதாவது காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். This day is a very wonderful day. I believe that God has led you through this day with very much of joy and also very much of miracles. நிறைய அற்புதங்கள் மூலமாக உங்கள் மத்தியிலே ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளை நாம் முடிக்க போகின்றோம். ஆமா தானே? இந்த வெள்ளிக்கிழமை இந்த நாளை நாம் முடிக்க போகின்றோம். அதாவது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக இந்த நாட்களை நாம் முடிக்கின்றோம். அது கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த ஆசைப்படுகிறோம். அதே சமயம் கூட இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் அதை குறித்து தியானம் செய்வதற்கும் நீங்கள் ஆவலோடு காத்திருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே சமயம் அநேகர் இந்த நாளிலும் கூட கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார், இடைப்பட்டு கொண்டு வருகிறதை நான் பார்க்கின்றேன். அனுபவித்து கொண்டு வருகிறீர்கள் கர்த்தருடைய நன்மைகளையும் கீர்த்தியையும் இந்த வேலையிலும் கூட அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ இன்று நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஸோ இன்று ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ, உங்கள் மத்தியில் காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் நிச்சயமாக இன்று நமக்கு வைத்திருக்கிற மன்னா ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். God will reveal to us today's manna, today's food, spiritual food, for us to ponder and for us to know things from His word. நான் எப்போதும் ஒரு காரியத்தை யோசிப்பது உண்டு. இது நீங்களும் யோசித்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Whatever words that we are hearing or whatever words we are reading, it's actually come from God's heart. ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தையாக இருக்கிறது. அது உண்மையாகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. Whatever God is speaking to us, whatever God is revealing to us, whatever God conveying to us, it is actually from His heart. அவருடைய இருதயத்திலிருந்து வருகின்ற காரியமாக இருக்கிறது. இன்னொன்று, அது இருதயத்தில் வருகிற காரியமாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீர்கள் என்றால் அது அவருடைய சித்தம். அவருடைய சித்தமும் அவர் இருதயத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. அப்படின்னா He has planned something for you. அவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த காரியங்கள் தொடங்குகிறது. அந்த காரியங்கள் தொடங்குறது மாத்திரமல்ல, அந்த காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று உங்கள் வாழ்க்கையில அது அந்த வார்த்தை அப்படியாக உயிர்ப்பித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன். நீங்களும் அதை விசுவாசிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட அவர் இடைப்படுவார். சரிங்களா? ஜெபத்திலே நாம் இதை ஆரம்பிப்போம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு பேசி காத்து கொள்ள வேண்டியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் இந்த சிறு தியானத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது, இதை குறித்து நாங்கள் ஆண்டவரை யோசிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் மத்தியில இடைப்பட நான் ஒப்பு கொடுக்கின்றேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் அப்பா, பேதுருடைய ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஜெபத்தின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இது எங்களுடைய வாழ்க்கைக்கோ எங்கள் ஆத்மாவுக்கோ ஆண்டவரே அது ஒரு உயிர்ப்பிக்கிற காரியமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வார்த்தையும் நீர் பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது ஜீவனை பிறப்பிக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது என்று நாங்கள் மெய்யாகவே விசுவாசிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், தொடர்ந்து ரகசியங்களையும் காரியங்களும் இன்று நீர் வைத்திருக்கிற மன்னாவை உம்முடைய வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடையாக ஆசீர்வதியும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் கூட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில நீங்கள் பார்த்தீர்களானால் நாம் இப்பொழுது ஜெபத்தை குறித்து சில
ஜெபங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் அநேக பேர் ஜெபம் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜெபத்தின் மூலியமாக காரியங்களை ஜெயம் கொண்டிருக்கிறார்கள். ஜெபத்தின் மூலியமாக அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். We see various of prayer, various of saints, various of God's servant been prayed for so many situations. They have taken victory over enemies, over situation through prayer. So that's what we are seeing. அதாவது that's what we are now meditating on. இப்படிதான் அதை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சரிங்களா? அநேக சேன்ஸை குறித்து நாம் பார்த்து விட்டோம். சரிங்களா? சரி, இன்று இன்னொரு நபரை நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நபரையும் பார்க்கின்றோம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நபரையும் நாம் பார்க்கின்றோம். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் அநேக பேர் ஜெபத்தில் ஆரம்பித்தார்கள். நம்ம பார்த்தோம். யாக்கோப்பு பார்த்தோம், அதுக்கப்புறம் எலேஷாவை பார்த்தோம், அதுக்கப்புறம் மோசேயை பார்த்தோம், இன்னும் அநேக ஜெருசப்பாட்டை பார்த்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த புதிய ஏற்பாடின் கட்டத்தில் ஜெபத்தை குறித்து, ஜெபித்தார்கள் என்ற காரியங்களை குறித்து நாம் பார்க்கணும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா முதலாக அநேக நேரங்களிலும் எப்பொழுதும் ஜெபத்திலே தரத்திருக்கிற ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் அநேக இடங்களிலே அவர் ஜெபித்தவராக இருக்கின்றார். இன்னொன்று, யோவான் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதுதான் இந்த லாங்கஸ்ட் ஜெபம். யாரு? இயேசு பிதாவினிடத்துல ஜெபிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சரிங்களா? ஸோ அதை நான் இங்கே பேச போறதில்லை. ஆனால் இயேசுவை பின்பற்றின சில முக்கியமான ஒரு நபரை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஐ கேன் சே ஹீ இஸ் த ரைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ். அந்த காலகட்டத்தில் வாழும் பொழுது அவர்தான் ஆண்டவருக்கு பக்கத்துணையாக இருந்தார். ஆனால் நல்ல பக்கத்துணை. கேரக்டர் வைஸ் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய அவருக்கு ஃபால்ட்டினஸ் இருக்கு, நிறைய அவருக்கு என்ன சொல்றது, வீக்னஸஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற நபர் அநேக வீக்னஸஸ் இருந்தது. ஆனால் கர்த்தர் தொடுதலினாலே அவனுடைய வாழ்க்கை மாறினதை நாம் பார்க்கின்றோம். ஸோ வி வாண்ட் டு see, வேற யாரும் இல்லை, வி வாண்ட் டு see the life of Peter. பேதுனுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 1-11. Luke chapter 5 verse 1-11. So we all know this passage. It's very familiar to us. இது எல்லா நேரங்களிலும் நம்மளுக்கு எப்பொழுதும் தெரிந்த ஒரு பகுதியாக இருக்கிற. சண்டே ஸ்கூல்ல இது வாசிச்சிருக்கலாம். அநேக வேளைகளில் இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதி எதை குறித்து பேசுகிறது என்று பார்த்தீங்கன்னா, முதலாக இயேசு சீஷர்களை அழைக்கின்றதை பார்க்கின்றோம். அதுல பேதுருவும் இருக்கின்றார். சரிங்களா? பேதுருவை அழைக்கின்றதை பார்க்கின்றோம். அங்க என்ன சம்பவங்கள் நடக்கின்றது அது நம்மளுக்கு நன்றாக தெரியும். மீன் பிடிச்சிடறாங்க. ஸோ அதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மீன் பிடிக்கிறாங்க, இரவும் பகலும் மீன் பிடிக்கிறாங்க, மீன் கிடைக்கல. சரிங்களா? மீன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். தேவ வாஷிங் த நெட். வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம் வலையை எப்படி அலசி கொண்டிருப்பாங்க. ஒரு 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 பாரத்தோடு, ஒன்று தெரியாத ஒரு பாரத்தோடு அதை அலசி கொண்டிருப்பாங்க. எப்படி அலசிப்பாங்க? சந்தோஷத்தில் அலசிப்பாங்க. இரவும் பகலும் மீன் கிடைக்கல பாருங்க. இரவும் பகலும் மீன் கிடைக்கல. பட் ஆனால் எப்படி அலசியிருப்பாங்க? நல்லா பாரத்தோடு, என்னடா இன்னைக்கு இல்லையே, மீன் இல்லையேன்னு சொல்லி ஒரு பாரத்தோடு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இயேசு அந்த அருகே வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு வருவார். ஸோ அந்த பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் என்று சொல்லி ஒரு போட்டு மேலே பேசுவதற்கு அவர் வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா அது சீமனோட பேதுருவாக, சீமனுடைய படகாக அது இருக்கும். அவர் அந்த படகு மேலே ஏறி பிரசங்கம் பண்ணுறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ he saw the emptiness. நீங்கள் அந்த வசனத்தை நன்றாக வாசித்தீங்கன்னா he saw the emptiness. எம்டினஸ்னா இது வெறுமையை ஆண்டவர் பார்த்ததை நாம் பார்க்கின்றோம். we can see from this passage that Jesus saw them getting nothing. ஒன்றுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஆனால் அங்கே வருகிறது பிரசங்கம் பண்ணுறதுக்கு. ஆனால் அதே சமயம் ஆண்டவர் அங்கே 2 படகை பார்க்கிறார். அவர்கள் வாஷிங் நெட் பண்ணுகிறதை அவர் பார்க்கின்றதை வெறுமையை பார்க்கின்றார். இஃப் யூ see carefully, you see emptiness. ஒரு வெறுமை பார்க்குறார். ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில் ஒரு வெறுமை பார்க்கும் பொழுது he's coming and getting inside the boat and he started to preach. அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக அந்த போட்டில் வந்து சீமோன் இருந்திருப்பார்.
இருந்துட்ட கையோட என்ன நடக்குன்றதை எல்லாம் முடித்துட்ட பிறகு ஆண்டவர் வந்து பேதுருவிட்ட சொல்லுவார், நீ ஆழத்தில் போய் போடு, இங்கே மீன் கிடைக்கிறதா சொன்னார். இரவும் பகலும் போட்டு பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. ஸோ அதில் சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். பேதுரு ஒன்றுமே சொல்ல பாருங்க, எனக்கு இரவும் பகலும் மீன் பிடிக்கணும். ஆனால் ஆண்டு சொல்ல ஆழத்தில் போய் போடு, இப்போ மீன் கிடைக்கும். அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, இரவும் பகலும் நான் மீன் பிடிச்சேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, எதுவும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கீழ்ப்படிந்து அதை போடுகிறேன். சரிங்களா? ஸோ இந்த கட்டத்தில் தான் நீங்கள் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்ன்றா, நான் இப்போது யோசிப்பேன் பாருங்க. A carpenter is giving tips how to fish. ஒரு 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 தச்சன் நீங்கள் பார்த்தீங்கன்றால் இயேசு கிறிஸ்துக்கு பை பர்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்ப வேலையே வந்து ஒரு தச்சன் வேலை. அப்போ நான் அலமாரி செய்கிறது, அந்த ஹூட், அதாவது இந்த அலமாரி கட்ட வேலைகள் தான் அவருக்கு தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்றால் ஹீஸ் டெல்லிங் அபவுட் ஃபிஷ். யாருக்கிட்ட? மீனே தொழிலாக வச்சுட்டு இருக்கிற பேதுரு, மீனே தொழிலாக வச்சுட்டு இருக்கிற மீனவர்கிட்ட போயிட்டு அவர் சொல்கிறாரு, நீ போய் பிடிப்பா, அங்கே தான் இருக்குன்னு. ஆனால் இதில் நல்ல ஒரு சர்ப்ரைஸான காரியம் என்னன்னா, மறுபடியும் பேதுரு வந்து கேட்கல பாருங்க, உங்களுக்கு மீனை பற்றி என்ன தெரியும்? கடலில் வாழ்ந்த நான், கடல் மூச்சு காத்து, கடல் கொந்தளிப்பு, கடல்லாம் என்னன்னு தெரியும், இன் அண்ட் அவுட் எனக்கு இந்த கடலை குறித்து தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கல. அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. சரிங்களா? அவருக்கு மீனை குறித்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஆனால் அவர் மீன் இங்கே கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது ஐ ட்ரூலி பிலீவ் தட் பீட்டர் கெட் இம்பேக்டட் டூரிங் த சர்மன் டைமில். அவர் படகு மேலே ஏறி மக்கள்கிட்ட பேசும் பொழுது, மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, பேதுருவும் அதை கேட்டார் பாருங்க. அதை கேட்டுட்ட பிறகு அவருக்குள்ள ஒரு 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 நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வந்திருக்கணும். அது வந்திருக்கிறதுனால தான் சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு போடுவோம் என்று போட்டோன்னே நிறைய மீன்கள் அவர்கள் பிடித்தார்கள். அப்போ நிறைய மீன்கள் அதை பிடித்திட்ட பிறகு நீங்கள் பார்த்தீர்களானால், முடித்திட்ட பிறகு அவங்க படகு நிரம்பத்தக்க, ஃபுல்லாக இருக்குது மீன், நிரம்பத்தக்க பிடித்தார்கள். பிடித்திட்ட பிறகு அவங்களோட படகு மட்டும் இல்லை, அது சேர்க்க சேர்க்க வந்துக்கிட்டே இருக்குது. மற்ற படகுல கூப்பிட்டாங்க. ஸோ மற்றவர்களுக்கும் அவங்கள ஆசீர்வாதமாக இருக்க நாம் பார்த்தோம். ஸோ இதுதான் கதை தானே. ஆனால் அந்த மீன் கிடைத்திட்ட பிறகு நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தில் பேதுரு வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை விட்டு போயிருங்க. நீங்கள் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு 8வது வசனம், இங்கிலீஷில் வாசிக்கிறேன். பட் when Simon Peter saw what? என்ன பார்த்தார்? போட்டு பூரா மீனை பார்த்துட்டோன்னே, இரவும் பகலும் உங்களுக்கு மீன் கிடைக்கல பாருங்க, அந்த அற்புதத்தை பார்த்துட்டோன்னே, அந்த அதிசயத்தை பார்த்துட்டோன்னே சீமன் பேதுரு என்ன சொல்லுகிறார் பாருங்க. சீமன் பேதுரு saw it, முதலாவது பார்த்துட்டு he fell down at Jesus' knee, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவர் சொல்லுகிறார், என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு பாவி, ஐ எம் a sinful man, O Lord. ஹல்லேலூயா. அப்படி என்று அவர் கதறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ இன்றைக்கு அந்த 8வது வசனத்தை தான் நாம் தியானம் செய்ய போகின்றோம். ஸோ இஃப் யூ see nicely, this verse 8 is in a prayer. அதானே, அது ஒரு ஜெபமாக இருக்கிறது. என்ன ஜெபம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இட்ஸ் அ நெகட்டிவ் ஜெபம் போல தான் இருக்கும். தானே, நல்ல வேலை நான் இப்போது சொல்லுகிறது, இது பார்க்கும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த ஜெபத்தை நீங்கள் பார்த்தா, டிபார்ட் ஃப்ரம் மீ லார்ட் ஃபார் ஐ அம் a sinful, ஓ லார்ட் அப்படின்னு பேசும் பொழுது, சில வேளைகளில் இந்த ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் ஆன்சர் பண்ணியிருந்தா, சில வேளை நம்மளும் டவுனாக இருக்கும் பொழுதோ ஏதாவது காரியத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஜெபங்கள்லாம் நம்ம செய்திருப்போம், ஞாபகத்துக்கு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லாம் நீங்கள் கலந்துட்டு வேணாண்டவரே என்னை விட்டு அகன்று போங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன், வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கிறதுல. ஆமாம் தானே? ஆனால் God is so gracious. God is so gracious. I know God is a God who hears our prayer. நம்மளுடைய ஜெபத்தை கேட்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் இதை நன்றாக யோசிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னா என்ன, என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷனில் தான் நம்ம பார்க்கின்றோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, டிபார்ட் ஃப்ரம் மீ லார்ட் ஃபார் ஐ அம் a sinful man. என்னை விட்டு போங்க ஆண்டவரே, என்கிட்ட எந்த நன்மையும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டுட்டு
போயிருந்தாருன்னா நமக்கு அப்போஸ்தலர் பேதுரு என்ற ஒரு பேதுருவே இருந்திருக்க மாட்டார். ஆமா தானே, அப்போஸ்தலர் என்ற பேதுரு இருந்திருக்க மாட்டார். பட் ஆனால் இந்த ஜெபத்தை நீங்கள் இன்னொரு விதத்தில் பார்க்கும்படியாக நான் அழைக்கின்றேன். அவர் இந்த ஜெபத்தை ஏன் சொல்லுகிறார், எந்த சிச்சுவேஷனில் சொல்லுகிறார் என்று முதலாவது நான் பார்க்கணும். We have to see in what situation Peter is telling this prayer. I will say this prayer. பேதுரு ரெண்டு ஜெபங்கள் நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா 2 types of prayer நீங்கள் பார்த்ததை பார்க்கின்றோம். இதே போல தான் இன்னொரு ஜெபம் இருக்கிறது. வெரி ஷார்டஸ்ட் ப்ரேயர் தட் பீட்டர் prayed. எங்கன்னா அந்த கடற்கரை அருகே நடந்து போகும்பொழுது அவர் கீழே விழுந்துருவார். அந்த கீழே விழுந்துட்ட கையோட ஆண்டவர்ட்ட கேட்பார், லார்ட் சேவ் மீ, லார்ட் சேவ் மீ. அந்த வார்த்தை லார்ட், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், அது ஒரு ஜெபம். அங்கே ஒரு ஜெபித்ததை பார்க்கிறோம். இங்கு அவர் முதலாக அதிசயத்தை பார்த்து, அற்புதங்களை பார்த்து, தேவன் செய்கின்ற காரியத்தை பார்த்து வாவ் என்று பார்த்து அவர் என்ன சொல்கிறார், என்னை விட்டு அகன்று போங்கள் ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன் என்று அவர் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கின்றவராக இருக்கின்றார். ஸோ இந்த ஜெபத்திலிருந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐ see this as a prayer. இந்த ஜெபத்திலிருந்து சில உண்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில ரிலேட் பண்ணி சில காரியங்கள் உங்கள் மத்தியில நான் பேச ஆசைப்படுகின்றேன். This sermon will be not in a constructive way. Just want to pour out thoughts. I just want to convey this காரியங்கள் to you. Convey these things, to this truth to you. So we just want to ponder verse 8 a while. சற்று நேரம் இந்த 8வது வசனத்தை சற்று நாம் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த காரியங்களை ஆண்டவர் இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், பேதுரு ஏன் அப்படி சொன்னார், why Peter prayed like that, what it's saying about this அப்படின்னு பார்க்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு 3 காரியங்கள். முதல் காரியம் என்னவென்றால், Peter is a man. Peter is a man. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு ஹியூமன் பீங், இட்ஸ் அ ஹியூமன் பீங். அப்படின்னா we all human being, Peter also a human being அப்படின்னு இந்த ஜெபத்தின் மூலியமாக நாம் பார்க்கின்றோம். அப்படி என்னவென்றால் அப்படின்னு நாம் பார்ப்போம் என்றால், இந்த கான்டெக்ஸ்ட் மூலியமாக பார்க்கும் பொழுது ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது இவர் ஜெபித்தோம் என்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார், ஆண்டவரே நான் ஒரு மனிதன், அது அப்படிதான் நம்மளுக்கு தெரிகிறது, ஐ எம் a human being. அப்படின்னா என்ன அர்த்தம், ஹியூமன் காரியங்களில் he takes all the effort, எல்லா பிரயாசங்கள் எடுத்தா. இட்ஸ் அ மீனவன், இட்ஸ் அ வெரி, அதை கொஞ்சம் யோசிக்கணும். அவர் எப்படிப்பட்ட ஒரு மீனவன், மீனை குறித்து தெரியும், ஆழங்களை குறித்து தெரியும், கடலை குறித்து தெரியும், எங்கே மீன்கள் அதிகமாக இருக்கும் என்று தெரிந்த ஒரு நபர். வெரி 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 வெல் நோன். அதுவே அவங்களுடைய பொழப்பு, அதுவே அவங்களுடைய வேலை. இதெல்லாம் தெரிஞ்சு they take all kinds of effort day and night, but they caught nothing. எந்த மீனும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை மத்தியில இருக்கின்றது. ஆனால் இயேசு அவர்களை ஆழத்துல போய் போடும் பொழுது they realize all the effort they took. Then in the prayer நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் காண்பித்தது என்றால், it shows human being it's always a limitation. Hallelujah. Human beings, நம்ம எல்லா மனிதர்கள், even though we have profession, we have intellectual, we have wisdom, we have knowledge, but we should understand that our effort, our wisdom, our knowledge is always limited. Certain things, our abilities, our effort will fail us. Because we are just human being. Hallelujah. அதை நாம் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், நாம் மனிதர்கள், மாம்சம் மனிதர்கள், நமக்கு குறுகிய நாலேஜ் இருக்கிறது, குறுகிய எபிலிட்டிஸ் இருக்கிறது, குறுகிய காரியங்கள் இருக்கிறது. இன்னொன்று என்னவென்றால், நமக்கு
உதவி தேவை. என்ன உதவி தேவை? We need a God to help us. ஹல்லேலூயா. இங்க பேதுரு நீங்க பார்த்தீர்கள் என்றால், அவர் அந்த ஜெபத்தை நீங்க நன்றா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் மனுஷன் ஆண்டவரே, நீங்க கடவுள், என்கிட்ட எந்த நன்மையும் இல்லை ஆண்டவரே, நான் வெறும் மனுஷன் தான் ஆண்டவரே, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, என்னை விட்டு போங்க ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே. I'm like this, I'm a human being, I'm a limited edition, I'm limited. Hallelujah. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? இதை காண்பித்த விதத்துல நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அநேக வேளைகள்ல we think we can owe everything, we can do by our own effort, but I'm telling you, yes, we can do by our own effort without help from God. நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இல்லாமலே நிறைய சக்சஸை அனுபவித்திருக்கிறார், நிறைய காரியங்கள்லாம் அனுபவித்திருக்காங்க. பட் ஆனா ஒன்னு சொல்றேனே, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவன் உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? our great profit, our great gain is soul, ஆத்மா. அப்ப நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் மனிதர்கள், we need help. The only help that we can get, it's from Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. The only person that we can depend on is Jesus. Hallelujah. So this prayer is conveying to us that we are limited, we are human. That's what Paul say. Peter is saying, Lord, I'm a human being, I'm as a man only, I'm not God. அதான் சொல்லுகிறேன், கடவுள் தான், மனுஷன் தான். ஹல்லேலூயா. கடவுள் இல்லாம நாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னா பேதுரு ஒன்றும் இல்லாம இருப்பா. பேதுரு குறித்து நாம் பேசுவதில்லை. ஆனால் God helped that human, that man Peter, to come out from that, to depend on God. அதான் சொல்ற, follow me, I will make you. அதுதான் இங்க வருது, என்னை பின்பற்று. அப்புறம் என்ன சொல்லுகிறார்? You a human being, if you want to live a life, if you want to prosper in your life, if you want to see success in your life, follow me, I will help you. அப்ப my dear people, we have to understand that I am a human being. நான் மனுஷன், நான் கடவுள் அல்ல. எனக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. I need help. நான் அநேக சூழ்நிலைகளை கடந்து போகும்பொழுது I cannot handle. சொல்லுங்க, I can handle my situation. நான் என் பிரச்சனை நான் சொந்தமாக ஹேண்டில் பண்ணிக்குவேன். I can handle my பிரச்சனை. I can do everything. I can handle அப்படின்னு சொல்லுங்க. No. You must understand one reality is, you are human. I am human. I am a limited. But unlimited God is with me. That's why I am still proceeding in my life. I'm still journeying. I'm still moving. I'm still getting blessing. Because why? Because of the help of God. So நான் பேதுரு சார், depart from me, Lord. I'm a human being. என்னிடத்துல நன்மை இல்லை. பட் ஐம் டெல்லிங் யூ, இப்போ நம்மக்கிட்ட இருந்து நன்மையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என் மூலியமாக அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. என் மூலியமாக அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை மூலியமாக அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள்னா ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? பிகாஸ் ஜீசஸ் ஹஸ் கால்ட் யூ, பிகாஸ் ஜீசஸ் வாஸ் இன் யுவர் போட். உங்கள் படகுல இயேசு இருந்ததுனால, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதனால நாம் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றோம். Not because of our own effort, not because of our own intelligence, it's not because of our own knowledge. No. It's all because of His grace, all because of His miraculous way that He is leading us. அவருடைய அற்புதமான வழிகளினாலே நம்ம இந்த வழி நடத்தி கொண்டு வருவதனால தான். Hallelujah. So we must always remember that we are human being. We are men created from the dust. மனிதனால
ஒரு மண்ணின் அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கிறோம். மண்ணுக்கு திரும்ப போகின்றோம் ஒரு காலம். ஆனால் இந்த வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் I cannot handle everything, but with the help of Jesus I can handle. Hallelujah, hallelujah, hallelujah. If you see Peter's life after that, he became a very good vessel for God. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு அருமையான ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். You know why? Because Peter depend on Christ. ஆனால் நீங்கள் பீட்டரோட வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, he got so much of weaknesses like you and me. It's a anger temperament. He has a very bad temperament. He don't know how to control anger. It's a very outspoken guy, very daring. இன்னொன்று வந்து வெரி பிஸி பாடி அப்படி பார்க்கலாம். சில வேலைகளில் வெரி பயந்தாங்கொலி கூட. 3 தடவை இட்ஸ் நாட் போல் பயந்தாங்கொலி. பட் ஆனால் he became a great vessel when he followed Christ till the end. He became a very good servant of God, where he laid his own life for Christ. You know why? Because he followed. He knows that I am a human being. அவருடைய எபிசோட்லாம் வாசிங்க, அவர் சொல்வார், மனிதன் ஒன்றுமல்ல, கடவுள் இல்லாமல் மனிதன் ஒன்றுமல்ல. He said all purely grace. I'm still living. I'm still get strength. You know why? Because the help comes from the Lord who strengthened me. Hallelujah, hallelujah, hallelujah. ரெண்டாவது பார்த்திருக்கிறேன் இதில் பார்ப்போம் என்றால், he is very honest. இந்த பிரேயரில் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து he said I'm a human being, first H. Second, you see, he's very been honest. என்ன honest சொல்லுகிறார்? When you see the அற்புதம் அடையாளங்கள், the marvelous, the glorious thing that God has done, then he realized that, one is he realized that he is a human being. The second one, he realized that in prayer, he realized that that you need to be honest in prayer. He's very honest in this prayer. என்ன சொல்ல, I'm a sinful man. எத்தனை பேர் நம்ம சொல்லுகிறோம் நான் ஒரு பாவின்னு? இல்லையே. Many people are now justifying their sin. அதுக்கெல்லாம் ஒரு மேக்கப் பண்ணி தப்பை வந்து ஒத்துக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது இந்த காலகட்டத்தில். தப்புனா தப்பு, சாரி கெட்டு போயிடணும். ஆனால் அப்படி இல்லையே. now people are very justifying sin. இப்போ பாவத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி, இல்லை நான் செஞ்சது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுகிறது. ஆல்வேஸ் டிஃபெண்ட் செல்ஃப், don't want to take the blame. செஞ்சது தப்பு தான், but don't want to take the ownership of their sin. Wanted to blame others. I'm be like this because of them. I'm angry because of them. நான் பாவம் செஞ்சது அவங்கனால. So we always, நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் நடக்கின்றது. But this man is very honest. He said, Lord, I'm a sinful man. No, it should be a prayer, தெரியுங்களா? இது ஒரு அருமையான ஜெபமாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பவுலும் அப்படித்தான் சொல்லுவார், பாவியிலே பிரதான பாவி நான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவர் மாதிரி செய்த ஊழியங்கள் இல்லை, அவர் மாதிரி வைராக்கியமான ஒரு ஊழியக்காரர் இல்லை. பட் he always said, always be honest. He said, பாவியிலே பிரதான பாவி நான். Hallelujah. We must accept and admit our sin and repent from our sin and say, Lord, I'm a sinner. Whenever we go for prayer, we always say, Lord, I'm a sinner. You save this sinner. ஆண்டவரே, இந்த பாவியை ஆண்டவரே நீர் ஆண்டவரே காப்பாற்றினீரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இவ்வளவு கிறுக்கும் திருக்கும் உள்ள என்னையை காப்பாற்றினீரே, அழைத்தீரே, ஊழியம் செய்ய அழைத்தீரே, அதுக்காக நன்றி. Be honest. If you do anything, be honest. Peter's been honest with God. அநேக வேளை நீங்க பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் we are not being honest with God. I want to tell this honestly. I want to be honest in telling this.
Some people are not honest with God. We என்ன சொல்றது, we also played in prayer. அப்படிதான் சொல்ல முடியும். ஆண்டவரே இந்த ஆண்டவரே அந்த ஆண்டவரே, ஆண்டவரே இப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டவரே நம்ம சொல்லுகிறோம். we are not honest, no. But God asks us to be honest. Peter been honest in his prayer and said, Lord, I'm a sinful man. I'm a sinful man. I'm telling you, when you admit your sin without justifying, when you know that you are in a sinful, God says, பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். Don't justify your sin. என்ன பாஸ்டர் பாவத்தை குறித்து பேசுறீங்க? I know this is, நிறைய பேர்த்துக்கு பாவத்தை குறித்து சொன்னால் பிடிக்காது, அதெல்லாம் மிகப்பெரிய கெட்ட வார்த்தை. பட் இஃப் யூ see பைபிள் பூரா பார்த்தீங்கன்னா the underlying thing that all the apostles are teaching about the forgiveness of sin. Don't do this, don't do that அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். Now one more thing I just want to say, the sinful, be honest, is don't என்ன சொல்லுது, don't take granted, don't take grace for granted. Romans 6:1 நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல போடப்பட்டிருக்கிறோம், கிருபை நிறைய இருக்கிறதுனால நான் பாவம் செய்றேன். அப்ப நான் I'm a sinful man. இந்த பேர் பார்த்தீங்கன்னா I'm a sinful man. It's been honest. சில பேர்லாம் வந்து அது சொல்லுவாங்க, நான் ஒரு பாவி இல்லை, இதான் நான், I'm a nature. அப்படின்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். என்னன்னா நான் இப்படித்தான்ல, நான் மாற்றிக்க முடியாதுல்ல, this me, God knows me. நோ. நீங்கள் ரோமன்ஸ் 6:1 பார்த்துருக்கீங்களா, பவுல் அப்படி சொல்லுகிறார், கிருபை இருக்கிறதுனால நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பீர்களோ? இல்லை. Don't take grace for granted. நிறைய பேர் சொல்றாங்க, கிரேஸ், நான் பாவம் செஞ்ச பொருளை கடவுள் மன்னிச்சிருவார், கிரேஸ், it's hyper grace, it's a wonderful grace அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பட் ஆனால் if you go back and read Romans 6:1, I think you will understand more. நிறைய காரியங்களை அதில் புரிந்து கொள்ளலாம். Paul is saying that. So we should understand, must be honest. Said we must understand that I am a human being and also I am a sinful man. I'm a sinful man. எப்போ தெரியுமா sinful man தெரியும்? கடவுளுடைய அபிஷேகத்தையும் கடவுளுடைய, இப்படி நீங்க அந்த ரகசியத்தை நீங்க பார்த்திருக்கீங்கன்னா, ஆண்டவருடைய மகத்துவத்தை தியானம் செய்ய ஆண்டவரோடு கிட்ட சேர பரிசுத்தத்தை நாட you will know how sinful I am, so that I will realize I'm a sinful, I'm living just purely because of His grace. நான் சொல்லுகிறேன், எவ்வளவு கர்த்தரை நான் நாடிக்கொண்டே இருக்கிறேனோ அவளுக்கு என்ன தெரியுமா தெரியும், அவளுக்கு சொன்ன என்னை நாடு அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாடும் பொழுது, எவ்வளவு கர்த்தருடைய காரியங்களை நாடும் பொழுது, தேடும் பொழுது, அதை நோக்கி போகும் பொழுது, பார்க்கும் பொழுது நீங்க பார்த்தீர்களானா அப்பதான் தெரியுங்க நான் எவ்வளவு பெரிய பாவி என்று. அங்கதான் பேதுரு சொல்லுங்க, ஆமா தான், ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்த்து, இதெல்லாம் இரவும் பகலும் மீன் பிடிச்சு பார்த்த ஒண்ணுமே கிடைக்கலங்க, நீங்க சொல்றதுனால பார்க்கணும்னு சொல்லிட்டு அநேக திரளான மீன்கள் அற்புதங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய செயலை பார்க்கும் பொழுது அப்பதான் தெரியுது, அப்பா நான் எவ்வளவு பெரிய பாவி. Hallelujah. So whenever we are getting closer to God, that we know how sinful I am. I'm still living because of His grace. இன்னமும் இருக்கிறேன் என்றால் அப்பதான் எனக்கு ரியலைசேஷனுக்குள்ள வரும், ஐயோ நான் பாவிதான், ஆனா அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு, அது அன்புனாலதான் நான் இன்னும் இருக்கிறேனே, அவரோட கிருபை தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறதே. Then we start to appreciate, we start to see, we start to give reverence to God. இப்பெல்லாம் நம்ம ரெவரன்ஸ் எங்க கொடுக்குறது? Because we are not admitting our sin. We are justifying our sin. We are justifying our wrongdoings. That's why நான் உண்டு, நம்ம தனி கட்டு ராஜா, God knows everything. No. You misunderstood the whole truth about it. Hallelujah. So the first one, must understand, I'm a human being, limited. Number 2, I must be honest that I am a sinful man. Number 3, the last one is, number 3 is,
பேதுரு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏஜ் இஸ் he's saying I know about I am a sinful man, meaning என்னன்னா he humbled himself. இது குறித்து நான் சொல்ல தேவையில்லை, ஏனென்றால் ஜனவரியிலிருந்து அதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கணும். I just want to ask you to go and meditate on that. The third one is he humbled himself before the Lord. He said, Lord, I humbled myself. After seeing your greatest miraculous and greatest deed in my life, I just humble myself. I புதைக்கிறேன் all my pride. I புதைக்கிறேன் all my things and I humbly come before you. நான் மனம் தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். வசனம் சொல்லுதில்லை, தாழ்மையாக தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். If you want to see, if you want God to lift you up in your life, many people say that I want God lift me in my life. The secret is humble yourself. Humble yourself in prayer. சில வேலை பார்த்தீங்கன்னா ப்ரேயர்லாம் ப்ரௌட் ப்ரேயர்லாம் பார்த்துருக்கிறீங்களா? என்ன புதுசாக சொல்கிறீங்க ப்ரௌட் ப்ரேயர் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் லூக்கா 18 பார்க்குறோம். ஆண்டவரே நான் 3 வேளை சாப்பிட்றேன், 3 வேளை குளிக்கிறேன், ஆண்டவரே நான் 3 வேளை உங்களுக்கு உபவாசம் பண்ணுறேன், அதான் ப்ரைட்டு. உமக்கு செய்யாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு நன்றாக செய்தேன் ஆண்டவரே, இதெல்லாம் செய்தேன் ஆண்டவரே, நான் அவனை போல இல்லை ஆண்டவரே, நான் இவனை போல இல்லை ஆண்டவரே, அதான் ப்ரைட் ப்ரேயர். பட் காட் வாண்ட்ஸ் us to be humble. அந்த சீன்ல லூக்கா 18 அந்த பாவி அங்க உட்கார்ந்து, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே I humble, I come before. I'm telling you, those who humble themselves, God will lift them high. நிறைய பரிசுத்தவான்கள் ஆண்டவர் சமூகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், நீங்கள் நன்றாக அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எழுந்த ஒரே காரியம் என்னவென்றால் they always humble themselves. They always give credits to God. They always say it's all God's doing. Always give credits to God. Always put God's first. Always give glory to God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். If you see this context, it seems to be like negative prayer. But when you ponder this prayer, it's a very interesting. ரொம்ப அருமையான ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே என்னை விட்டு போங்க. ஏன் விட்டு போக சொன்னா? நான் ஹியூமன் ஆண்டவரே, என்னிடத்துல எந்த நன்மையும் இல்லை ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் தேடி வந்தாருங்க, அவனை கூட்டிகிட்டு போனார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெரி ஆனஸ்ட், நான் ஒரு சின்ஃபுல் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, நம்ம எல்லாம் பாவிங்க தான் ஆண்டவர். பாஸ்டர் ஜேம்ஸ் சோலமன் ஒரு நாள் ஞாபகம் இருக்கிறத ஸ்டில் ரிமெம்பர் திஸ். இதில் கையோர டமன் சரையில் நான் சர்வ் பண்ணும் பொழுது, ஸ்டூடெண்ட் பாஸ்டராக இருக்கும் பொழுது, அப்போ அவர் இந்த வார்த்தை ஒன்று சொன்னார். அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. வெரி நியூ திங். ஐ திங்க் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் அ சேவ்ட் சின்னர். நல்லா யோசிச்சு பாருங்க, சேவ்ட் சின்னர், ரட்சிக்கப்பட்ட பாவி. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் ரட்சிக்கப்பட்ட பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டேன், அவன் ஸ்டில் ஐ எம் அ பாவி, சின்ஃபுல் நேச்சர் இன் மீ, பட் ஐ நீட் மோர் கிரேஸ். ஐ நீட் கிரேஸ். So I need to be always think that I'm a sinful nature. I have sinful tendency. I'm a sinful man. But I'm a saved sinner. God loves me so much. I'm still living because of His pure grace. So அதனால அந்த கிருபையை நான் அசட்டை பண்ணாதபடி நான் காத்துக்கொள்வது நல்லது. மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் humble heart. தாழ்மையாக அவர் சொல்லுகிறான், I am humbled myself and said, Lord, என்னை விட்டு போயிருங்க. I humbly said, Lord, என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே. This is humble. Why God called Peter? Through this prayer we can see three H. இந்த ஜெபத்து மூலமா என்ன காட்டுறோம்னா, he said, I am a human. I want to be honest that I am a sinful man. I need help. மூன்றாவது, I humbled myself, Lord. And God hears this thing. And God changed Peter into a great vessel for the kingdom of God. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு அவனை ஒரு பெரிய தூணாக கர்த்தர் மாற்றினார். அவர் சொன்னார்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், உன்னை கொண்டு நான் சபையை கட்டுவேன் என்று. அது நடந்ததுங்க. பிகாஸ் why? This thing. He realized he's a human. He's a sinful man. Be honest. He's been honest. And also he humbled himself. Hallelujah. கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. I'll pray for you. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலியமாக நீ பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே
நீர் எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், கிரியை செய்யும். ஆண்டவரே, இதோ அப்பா, உம்முடைய வார்த்தை அது பரிசுத்தமானது, அது பரிசுத்தத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்யும், பேசும். ஆண்டவரே, இதை தொடர்ந்து நாங்கள் தியானிக்கும் பொழுதும் கூட அதை மறுபடியும் இதை யோசித்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் அழைக்கின்றோம். ஆண்டவரே, நீர் வாரும், உடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, கிரியை செய்யும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Meet you this Sunday. Thank you.